வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு இப்போது உங்களை தேடி வர துடிக்குது. துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் உறவுன்ற விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. தனிமையில் வாழ தெரிஞ்சவங்க தான், ஆனால் தனிமை பிடிச்சவங்க இல்லை. மனசுக்குள்ளே எப்போயுமே ஒரு குறை இருக்கும். யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நம்ம மனசு சொல்கிறத கேட்க ஒருத்தர் இல்லையான்னு நீண்ட நாளாக மனசுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. இது வரைக்கும் நீ நிறைய உறவுகளை பார்த்துருப்ப. சில உறவுகள் உன்னை உயர்த்தி இருந்திருக்கு, சில உறவுகள் உன்னை முழுசாக உடைஞ்சு கூட போட்டிருக்கு. நம்பிக்கை வச்ச இடத்துல ஏமாற்றம், மனசு திறந்த இடத்துல மௌனம், உண்மை சொன்னதுக்கே குற்றவாளி ஆகிய தருணங்கள் எல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ரொம்பவே சாதாரண விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சண்டை போட மாட்டீங்க, பிரச்சனை வந்தால் அமைதியாக ஒதுங்கிக்குவீங்க, சரி போகட்டும்னு விட்டுடுவீங்க. ஆனால் அந்த விட்டுட்ட விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே தேங்கி தேங்கி ஒரு நாள் கண்ணீராக வெளியே வரும். வெளியே உலகத்துக்கு நீங்கள் சிரித்த முகம் காட்டுவீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்பவே களைப்பாக இருக்கீங்க. உங்களுக்கு காதல் அப்படின்னாவே வெறும் ஆசை கிடையாது, அது ஒரு புரிதல், ஒரு பாதுகாப்பு, மனசுக்கான நிம்மதி. அதனால தான் நீங்கள் யாரையுமே சீக்கிரமாக மனசுக்குள்ளே விடவே மாட்டீங்க. ரொம்பவே பார்த்து, ரொம்ப அளந்து, ரொம்ப யோசிச்சு தான் உங்கள் உறவுக்குள்ளே போவீங்க. இப்போ கிரக நிலைமை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த அந்த உறவு தூரத்தில் இருந்தாலும் மௌனத்தில் இருந்தாலும் உன்னை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. அது பழைய உறவாக இருக்கலாம், இல்லை புதுசாக வரப்போகிற ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் அந்த உறவில் ஒரு விஷயம் காமன் தான். உன்னை நீயா இருக்க விடுற மனசு தான். இப்போ வரப்போகிற உறவு உன்னை கட்டுப்படுத்தாது, உன்னுடைய அமைதியை சோதிக்காது. உன்னுடைய மௌனத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்குமா? நீ பேசாமல் இருந்தாலுமே உன்னுடைய மனசு என்ன சொல்ல வருதுன்னு கவனிக்கும். ஆனால் இதோடு சேர்ந்து ஒரு எச்சரிக்கையும் இருக்குது. துலா ராசிக்காரங்க பழைய காயங்களை எப்பொழுதுமே மறக்க மாட்டாங்க. இவனும் இப்படி தான் இருப்பானோன்னு சந்தேகப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த சந்தேகம் அதிகமான நல்ல உறவையுமே நீங்கள் தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போகிற சோதனை என்ன அப்படின்னா, நம்பிக்கை முழுசாக நம்புறதுக்கும் முழுசாக பயப்படுறதுக்கும் நடுவில் நீ நிற்ப. அந்த இடத்துல நீ எடுத்த முடிவு தான் இந்த உறவை நிலைக்குமா இல்லையான்னு தீர்மானிக்கும். உன்னுடைய வாழ்க்கை ரீதியாக பார்த்தா இப்போது நீ பொறுப்பு அதிகமாக சுமந்துக்கிட்டு இருக்க. குடும்பம், வேலை, பணம், எதிர்காலம் எல்லாமே உன் தலையில். எனக்கு யார் துணைன்னு கேட்குற நேரத்தில் தான் இந்த உறவு உன் வாழ்க்கைக்குள்ளே நுழைய தயாராக இருக்குது. இந்த உறவு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் அதோடு சேர்ந்து உன்னை மாற்றவும் செய்யும். நீ எல்லாருக்காக வாழ்ந்தது போதும், இப்போ உனக்காக கொஞ்சம் வாழ கற்றுக்கணும். எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்ல கற்றுக்கணும், இது எனக்கு வேணாம்னு தைரியமாக மறுக்க கற்றுக்கணும். நல்லது என்ன அப்படின்னா, இந்த உறவு உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். கெட்டது என்னென்னா, நீ பழைய பயத்தால் தான் அந்த வெளிச்சத்தையே மூடிக்கலாம். அதனால தான் ஜோதிடம் சொல்லுது, இந்த நேரத்தில் மனசு சொல்கிறத கேளு, ஆனால் பழைய காயங்கள் சொல்கிறத கேட்காத. நீ காத்திருந்த உறவு உன்னை தேடி வருது, அது ஓடி வராது, சத்தமும் போடாது, மெதுவாக அமைதியாக நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி உன் வாழ்க்கைக்குள்ளே நுழையும். அதே அடையாளம் காண்றது உன் கையில் தான் இருக்குது. இப்போது இந்த முறை மட்டும் அந்த உறவை பார்த்து பயப்படாத. ஏன்னா இந்த தடவை உன்னை புரிஞ்சுக்க வருது, உன்னை மாற்றுறதுக்காக வரலை. அதனால் நீங்கள் எதுக்காகவுமே இனி பயப்பட தேவையில்ல. உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நபர் அவங்க எப்பொழுதுமே உங்களை மாற்ற மாட்டாங்க. உங்களை நீங்களாக இருக்கும்போது தான் அவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. துலா ராசிக்காரங்க ஒரு விஷயம் இருக்கே, வெளியவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் இருந்தால் போதும், எல்லாத்தையுமே பகிர்ந்துக்குங்க. அந்த ஆசை அடக்கிட்டா நீங்கள் நடந்திருக்கீங்க. இப்போ இல்லை, நேரம் சரியில்லை, நான் தயாராக இல்லைன்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திகிட்டே வந்திருக்கீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் தயாராக இருந்தாலுமே ஆனால் உங்களை புரிஞ்சுக்கிற மனசு யாருக்குமே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு முறையுமே உங்களுடைய மனசு சோர்ந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு ஒரு கட்டத்தில் முடிவெடுத்துருது. துலா ராசிக்காரங்க பெரிய தவறு என்ன அப்படின்னா, தங்களை யாருக்காகவும் மாற்றிக்கிறது தான். பிடிக்காததையும் பொறுத்துக்குவாங்க, கஷ்டம்னு தெரிஞ்சு அமைதியாக இருப்பாங்க. அப்படி பொறுத்து தான் பல உறவுகள் உங்களை காலி பண்ணுச்சு. இப்போது கிரக நிலைமை என்ன அப்படின்னு சொல்கிறதுனா, இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி. யார் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையா, யார் வெறும் காலத்தை சாப்பிடுவாங்கன்னு தெளிவாக காட்ட போகிற காலம். அந்த தெளிவோடு சேர்ந்து தான் அந்த எதிர்பாராத உறவும் உன் பக்கம் நகரும். இந்த உறவு திடீர்னு வராது. ஏற்கனவே உன் வாழ்க்கை ஓரத்தில் இருந்திருக்கலாம், நீ கவனிக்காமல் விட்ட ஒருத்தராக இருக்கலாம், இல்லை நீ முடிச்சு போட்டுன்னு நினச்சி
பழைய அத்தியாயத்தில் இருந்து திரும்பி வர ஒருத்தராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த உறவு உன்னோட அமைதியோட பேசும், உன்னுடைய குரலை உயர்த்த வைக்காது, உன்னுடைய கண்ணீரையும் விளக்க வைக்காது. இப்போது உங்களுடைய வாழ்க்கை ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது நீ ஒரு மாற்றத்திற்கு தயாராகி இருக்கீங்க. பழைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே சலிப்பாக இருந்திருக்கும். இதே மாதிரி தான் என் வாழ்க்கை முழுக்க போகுமான்னு கேள்வி கூட எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த உறவு உங்களுக்கு வருது. ஆனால் இந்த ஒரு நெகட்டிவ் பக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. சின்ன விஷயத்தில் கூட இவங்களும் மாறிட்டாங்களோன்னு மனசு பயப்படும். அந்த பயம் உங்களை இன்னுமே பின்னாடி தான் இழுக்கும். நல்ல விஷயங்களை கூட சந்தேக கண்ணோட பார்க்க வைக்கும். இந்த நேரம் ஜோதிடம் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உறவை எப்பயுமே சோதிக்காதீங்க, அனுபவிங்க. நீங்கள் எல்லா உறவையும் சோதிச்சு தான் களைச்சு போனீங்க. இந்த முறை மட்டும் எல்லாத்துக்குமே பதில் தேடாமல் மனசை நிம்மதியாக இருக்கா இல்லையான்னு மட்டும் கவனிங்க. நிம்மதி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கான உறவு தான். துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இவ்வளவு நல்லவனாக இருந்தேன், ஆனால் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு ஒரு வெறுமை வரும். அந்த வெறுமையை நிரப்ப தான் இந்த உறவும் வருது. ஆனால் அது உன்னை முழுசாக மாற்றாது, உன்னுடைய உண்மை முகத்தோடவே உன்னை ஏற்றுக்கொள்ளும். இப்போது இந்த காலகட்டத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். பழைய காயங்களோட இந்த உறவை கலக்காதீங்க. பழைய தவறுகளுக்காக இப்போ கிடைக்கிற நல்லதையுமே தண்டிக்காதீங்க. நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு இப்பொழுது உன்னை தேடி வர துடிக்குது. அது உன்னை தேடி வர்றதுக்கான காரணம் நீங்கள் தகுதியானவங்கன்னு கிரகங்களை ஒத்துக்கிட்டதுனால தான். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் இனி கண்டிப்பாக மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்க போகுது. நீங்கள் எதுக்காகவும் எதை நினச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க உங்களுக்கு உண்மையாக மட்டும்தான் இருப்பாங்க. துலா ராசிக்காரங்க வெளியில் ரொம்ப சமநிலையாக இருப்பாங்க. யார் கூடயுமே சண்டை போட மாட்டாங்க. பிரச்சனைன்னு வந்தால் சரி விடுன்னு சிரிச்சுட்டு கறந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த விடுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே எங்கே போகுதுன்னு தெரியுமா? உங்கள் மனசுக்குள்ளே தான். அங்கே தான் சேர்ந்து ஒரு நாள் ரொம்ப வெடிச்சிருது. நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான். அதனால தான் உங்களுடைய கஷ்டத்தை நீங்களே சுமந்துக்கிறீங்க. உங்களுடைய மனசு உடையும் போது நான் ஓகே தான்னு சொல்ல பழகிட்டீங்க. அந்த பழக்கம்தான் உங்களை ரொம்பவே தள்ளி வச்சிருக்கு. நீங்கள் காத்திருந்த உறவு ஏன் இவ்வளவு நாள் வரலன்னா, நீங்கள் உங்களை முழுசாக திறக்கலை. பாதி கதவு தான் திறந்து வச்சுருக்கீங்க. இவ்வளவு தான் நான் காட்டுவேன்னு ஒரு எல்லை போட்டிருந்த அந்த எல்லையை தாண்டுற மாதிரி யாரும் வரலை. அதனால தான் எல்லா உறவுகளும் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. இப்போது நிலைமை அப்படிங்கிறது மாறுது. கிரக நிலைமைகள் உன்னை மெதுவாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரையுமே சந்தேகிக்க வேண்டியதில்லை. எல்லா உறவுகளும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு உன்னுடைய மனசு ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஏற்றுதலோட தான், அதாவது அந்த ஏற்றுக்கொள்ளுதலோட தான் அந்த உறவு உங்ககிட்ட நெருங்குது. இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் சத்தம் போட்டு நுழையாது. சினிமா மாதிரி பெரிய டைலாக்லாம் இருக்காது. ஆனால் உங்களுடைய நாளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் பேசாமல் இருந்தாலுமே ஏன் அமைதியாக இருக்கன்னு கேட்கும். அதுக்காக உங்களை குறை சொல்லாத, நீ பேசவே மாட்டேங்கிற, இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே உங்களை குறை சொல்லாத உறவாக தான் உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே மற்றவங்களோட உணர்ச்சியை முன்னாடி வச்சிருவீங்க. இந்த உறவில் கூட அதையே செய்ய நினைப்பீங்க. உங்களுடைய தேவைகளை பின்னுக்கு தள்ளிடுவீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல உறவு கூட உங்களை ரொம்பவே களைப்பாக்கிரும். இங்கே ஜோதிடம் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த முறை நீங்கள் உங்களை மறக்கவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கை ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு முடிவெடுக்கிற கட்டத்தில் இருக்கீங்க. வேலை, இடம், பொறுப்பு, எதிர்காலம் எல்லாத்தையுமே இதுதான் சரியான கேள்வி. அந்த கேள்விகளோட நடுவில் தான் இந்த உறவு அப்படிங்கிறது வருது. அது உனக்கு வழிகாட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் நினச்சிக்கோங்க, அந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையை முழுக்க மையமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த எல்லையை மட்டுமே நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் மீண்டும் உங்களை இழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை மனசில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தான் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக இவ்வளோ நாளாக எல்லாமே உங்களை மறந்துட்டு அவங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டீங்க. அது எல்லாமே போதும். இனி உங்களுக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் பண்ணணும். நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த உறவு இப்பொழுது உங்களை தேடி வர துடிக்குது. ஆனால் அந்த உறவு நிலைக்குமா? இங்கே 2 பேரும் அமைதியாக இருக்க முடியுமா என்பதெல்லாம் உங்களுடைய உண்மையை சொல்கிறதுல தான் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு வரப்போகிற பாடம் என்ன அப்படின்னா, மௌனம் எல்லா நேரமும் நல்லதில்லை.
உண்மையை பேசுகிறதுல தான் நிம்மதி இருக்குது. இந்த முறை நீங்கள் பயப்படாதீங்க. காலம் உங்களுக்கு திருப்தி தர தான் வருது. நீங்கள் இழந்த நம்பிக்கையை மட்டும் இல்லை, உங்களையுமே திருப்பி தரப்போகுது. அதனால் எப்பொழுதுமே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.